இம்பார்ட்டன்ட் கொஷின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி இது ஒரு 3 மார்க் கொஷின் கேட்பாங்க, 5 மார்க் கூட கேட்கலாம். ஸோ இந்த சாப்டர் ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ இந்த டாபிக் நாங்கள் பார்த்துக்கோங்க. எப்படி மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு அந்த 4 இன்டெக்ரல் ஃபார்ம்ஸ் நமக்கு முக்கியம்னு சொல்லணும். அதே மாதிரி தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸும் ஒரு முக்கியமான கொஷின் நாங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஆசிலேட்டட் சார்ஜஸ். ஓகே, இந்த வார்த்தை கொஞ்சம் கரெக்டாக கவனிக்கணும். ஏன்னா இது 1 மார்க் கேட்டிருக்கோம். ஆல்ரெடி பப்ளிக்கில் இந்த பாயிண்ட் 1 மார்க் கேட்டிருக்கோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிலேட்டட் சார்ஜ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ கொஞ்சம் கவனிச்சா புரியும். இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு என்னென்னு சொன்னேன், எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரெண்டுமே இருக்கும். அது ரெண்டுமே ஒரு எனர்ஜி டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணிக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு எனர்ஜி ஃபார்மேட் இருக்கும். அந்த எனர்ஜி தான் நம்ம என்னது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னு சொன்னோம். அப்போது ஒரு சார்ஜ் வந்து ஒரு இடத்துல நமக்கு இருந்தால் அதை வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னாக நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்காது. 3rd சாப்டர் படித்த கான்செப்ட் இதுதான். ஸோ ஒரு சார்ஜ் வந்து கண்டக்டருங்க மூவ் ஆனால் தான், கரண்ட்டாக இருந்தால் தான் அதை சுற்றி நமக்கு என்ன கிடைக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கீங்க. அப்போ ஒரு சார்ஜ் வந்து ஆசிலேட் ஆகணும், மூவ் ஆனால் தான் நமக்கு என்னது அது மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் பண்ண முடியும். அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து முக்கியமான பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை த எனி ஆக்சிலேட்டட் சார்ஜஸ். ஆக்சிலேட்டட் சார்ஜஸ் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அடுத்தது, த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் டு நாட் ரெக்யூர் எனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன். ஸோ அது பாஸ் ஆகிறதுக்கு எந்த ஒரு மெட்டீரியல் மீடியம் தேவையில்லை, அது வேகமாக இருந்தோட நமக்கு பாஸ் ஆகும். ஸோ அதனால் இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஒரு நான் மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது, the electromagnetic waves are transverse in nature. இதெல்லாம் நமக்கு 1 மார்க் கேட்டதா பப்ளிக் 1 மார்க் கேட்ட கணக்கா. ஸோ 3 பாயிண்ட்டு முக்கியமானது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ்டு பை த ஆசிலேட்டட் சார்ஜ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ரெக்யூர்ட் நாட் மெனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன்னா அது மூவ் ஆகிறதுக்கு எந்த ஒரு மெட்டீரியல் மீடியமும் தேவையில்லை. அடுத்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். இது மாதிரி இருக்கக்கூடிய டிரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக போகும். முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்கிறேன்னா நான் கவனிங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், இது நமக்கு பேசிக் கான்செப்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே ஒரே டேரக்ஷன் இப்படியாக போகாது. அது எப்போவுமே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக தான் இருக்கும். பர்பெண்டிகுலர் மீனிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எனக்கு இப்படி இந்த டேரக்ஷன் போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த டேரக்ஷன் பாஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டேரக்ஷன் போச்சுன்னா இதுக்கு பர்பெண்டிகுலராக நமக்கு என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகும். ஆனால் இதோடைய ப்ரொபகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரொபகேஷன் என்ன மீனிங், இந்த வேவ்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்குமே பர்பெண்டிகுலராக போகும். எது ரெண்டுக்குமே அப்படின்னு பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன் போகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த கீழே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்க, அது இப்படி இந்த இதுக்கு அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதோடைய டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் பாருங்கள், இது போகக்கூடிய டைரக்ஷன் பாருங்கள், இது ரெண்டுக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்பெண்டிகுலர் இருக்கும். ஸோ முக்கியமானது. ஸோ ஆசிலேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் ப்ரொபகேஷன் வெக்டார் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் நவுன் as the shown in the figure, then the directions of propagation will be wrong x direction. அப்போ எது நமக்கு எது x direction, எது y direction அப்படின்னு பாருங்கள். z directionல நமக்கு எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு எடுத்துக்கோங்க. y direction எது இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு எடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸ் டைரக்ஷன் எது பாஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன். அப்போ மூணுமே எப்படி இருக்கும், மியூச்சுவலி பர்பெண்டிகுலர், ஒவ்வொன்றுமே பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அதான் இருக்கும். அடுத்தது, the electromagnetic waves travel with the speed of light. ஓகே, இது எவ்வளோ ஸ்பீடுக்கு போகுதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு லைட்டுடைய ஸ்பீடுக்கு போகுது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னு சொன்னால் அது நமக்கு என்னென்ன இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, இன்னொன்று என்னப்பா மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே இருக்குது. அதனால தான் அதோடைய வெலாசிட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா C =1/√σ√μ0 அப்படி. அப்போ ε0 எதை இண்டிகேட் பண்ணோம், எலக்ட்ரிக் ஃபீல்டையும், μ0 எதை இண்டிகேட் பண்ணோம், மேக்னெட்டிக் ஃபீல்டையும் இண்டிகேட் பண்ணோம். அதான் கொடுத்துருக்கேன். ε0 அப்படிங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஃபேஸ் ஆர் வேக்கம், μ0 என்னது பர்மியபிலிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஃபேஸ் ஆர் வேக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் யூனிட் 1 and 3 நம்ம படிச்சிருந்தோம். அடுத்தது, in a medium
வித் என்னது பர்மிட்டிவிட்டி, அதாவது ஃப்ரீ ஃபேஸுங்காமல் இன்கேஸ் அது மீடியத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோடைய ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் லெஸ் தேன் ஆஃப் ஃப்ரீ ஃபேஸ் வேக்கம். இது ஒன்றா கேட்பாங்கப்பா. ஸோ நமக்கு இப்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ஒரு ஃப்ரீ ஃபேஸ் வேக்கத்தில் நமக்கு 3 × 10⁸ அப்படிங்கிற ஸ்பீடு போகுதுன்னு சொல்லியாச்சு. இப்போ அதுவே கொண்டு போய் ஒரு மீடியம் வாட்டர் இது மாதிரி ஏதோ ஒரு மீடியத்தில் வச்சிங்கன்னா அதோட ஸ்பீடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா லெஸ் தேன், கண்டிப்பாக ஸ்பீடு கம்மியாக போகும். அப்போது அதோடைய ஃப்ரீக்குவன்சி ரிலேட்டிவ் அதாவது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறாமா. ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அது ரெண்டுடைய, அதாவது வேக்கம் அண்டு ஃப்ரீ ஃபேஸ், இது ரெண்டுலையுமே அதோடைய ஸ்பீடை இண்டிகேட் பண்ணால் அதை ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம படித்தது தான், ஆல்ரெடி 10th படிச்சிருக்கீங்க. இப்போ மியூ அப்படிங்கிற சிம்பிள் படிச்சிருப்பீங்க. இப்போ நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது என் அப்படின்னு சொல்லி நமக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க. நியூ புக்கில் என்னப்பா என் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்கம் டு ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் மீடியம். இதுதான்ப்பா ஈக்குவேஷன் அவ்வளோதான். ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த வேக்கம் டு த ஸ்பீட் ஆஃப் த மீடியம். இது ரெண்டு தான் நம்ம ஃப்ரீ ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ மீடியத்துக்கு என்ன போடுவீங்க, 1/, ஃப்ரீ ஃபேஸ்க்கு என்னது 1/μ0ε போடுவேன். வேகத்துக்கு என்ன போடுவோம், மியூ எப்சன் அப்படின்னு போடுவோம். ஸோ ரெசிப்ரோக்கு இப்போது நமக்கு வெயிட் கொஞ்சம் கவனிக்கணும். ஓகே, இப்போ நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூ ஆர்னு படிச்சிருப்பீங்க. மியூ ஆர் இஸ் ஈக்குவல் என்னது μ/μ0. எப்சன் ஆர்னு படிச்சிருப்பீங்க, என்னது ε/ε0. அப்போ இது மேலே கொண்டு போயிட்டேன்னா μ/μ0க்கு வந்து மியூ ஆர். ஓகே, அடுத்தது ε/ε0க்கு வந்து என்னது εr. ஸோ அப்போ இது ஈக்குவேஷனில் நம்ம என்ன இஸ் ஈக்குவல் என்னது த ரீஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஆஃப் த டூ மீடியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். where epsilon is the permittivity of medium, mu are another permittivity of relative permeability of the medium அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். பர்மியபிலிட்டி நம்ம படித்தது தான். த ரேஷியோ, இது ரெண்டுக்கு ரேஷியோ, மீடியத்தோடைய பர்மிட்டிவிட்டிக்கும் வேகத்துடைய பர்மிட்டிவிட்டிக்கு ரேஷியோ பார்த்தா என்னது நமக்கு ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் படித்தது தான். அடுத்தது இட் இஸ் டு நாட் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலையும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலையும் டிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ அப்போ இதோடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இட் ட்ராவல் இன் ஸ்ட்ரைட் லைன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால அது அஃபெக்ட் ஆகாதுனால அது எப்பவுமே எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ட்ராவல் இன் ஸ்ட்ரைட் லைன். அது ஸ்ட்ரைட் லைன் மோஷனில் தான் போகும். அடுத்தது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கேன் எக்ஸிபிட் என்னென்ன ப்ராப்பர்ட்டி. ஏன்னா வேவ் அப்படின்னு சொன்னாவே அது ஒரு 5 ப்ராப்பர்ட்டி வந்து இண்டிகேட் பண்ணணும்ப்பா. என்னென்ன ப்ராப்பர்ட்டி இண்டிகேட் பண்ணணும் கேட்டிங்கன்னா ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியும், அடுத்தது ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி, இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி, அடுத்தது டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி, அடுத்தது போலரைசேஷன் அப்படிங்கிற இந்த 5 ப்ராப்பர்ட்டியை நம்ம இண்டிகேட் பண்ணால் தான் அந்த வேவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். இது வந்து லைட்டுடைய தீரை வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நான் இப்போ சொன்ன 5 ப்ராப்பர்ட்டியும் அது ஒபே பண்ணால் தான், அது வந்து இந்த 5 ப்ராப்பர்ட்டியும் வந்து ஒபே பண்ணால் மட்டும்தான் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது என்னென்ன ப்ராப்பர்ட்டி ஒபே பண்ணதுன்னா அந்த 5 ப்ராப்பர்ட்டி பேசிக்காக அந்த 2 ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ரிஃப்ராக்ஷன் ரீஃப்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே வேவ் அப்படின்னாவே அது கண்டிப்பாக ஒபே பண்ணும். ப்ளஸ் அதோடு சேர்ந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பாருங்கள், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன், இதையும் நமக்கு ஒபே பண்ணது அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது லைக் அதர் வேவ்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரி த எனர்ஜி. ஸோ இது எது கொண்டு போகுது, எனர்ஜியை கொண்டு போகுது, லீனியர் மூமெண்டம் அண்ட் ஆங்குலர் மூமெண்டம் எல்லாமே கொண்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமானது. இட்ஸ் கேரி த எனர்ஜியை தான் என்ன ஃபார்மேட்டு கொண்டு போகுது, என்னென்ன எனர்ஜி கொண்டு போகுதுன்னு கேட்டிங்கன்னா போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜிஸை வந்து நமக்கு கொண்டு போகக்கூடிய வேவ்ஸ் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய 8 பாயிண்ட்ஸையும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக முக்கியமான கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி நிச்சயமாக நமக்கு வந்து நிறைய கொஷின் கேட்பாங்க. ஏன்னா அது 1 மார்க் பேட்டர்னும் நிறைய இருக்குது நமக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில். அடுத்தது எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ரிலேட்டிவ் மேக்னெட்டிக் பர்மிபிலிட்டி ஆஃப் மீடியம், வந்து நமக்கு மியூ ஆர் கொடுத்தாச்சு 2.5 அண்ட் எலக்ட்ரிக்கல் பர்மியபிலிட்டி எப்சிலான் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 2.25. இப்போது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னென்னு கேட்கலாம். சிம்பிள் டைரெக்டான ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுறீங்க. n என்னது மியூ ஆர் எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி ரூட் எடுத்திங்கன்னா இதுதான் ஆன்சர் முடிஞ்சு
புரிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் சாதாரண சம் 1 மார்க்கு கேட்பாங்க, அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோட சோர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று அந்த அளவுக்கு கேட்குறதுங்க. சும்மா ஜஸ்ட் என்னென்னு மட்டும் பாருங்கள். எனி ஸ்டேஷ்னரி சார்ஜ் ப்ரொடியூஸ் ஒன்லி த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இது நம்ம ஃபஸ்ட் சாப்டர் படிச்சது தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு Q அப்படின்னு ஒரே ஒரு சிங்கிள் சார்ஜ் எடுத்துட்டா அதை சுற்றி நமக்கு என்ன கிரியேட் பண்ணணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் கிரியேட் பண்ணும்போது தவிர மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணாது. அப்போ எப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணோம், அது ஒரு கண்டக்டரை கரண்ட்டாக மூவ் ஆனால் மட்டும்தான் அந்த இடத்துல நமக்கு என்ன கிரியேட் ஆகும்னு சொன்னால் மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அதான் சொல்கிறாங்க, எனி ஸ்டேஷ்னரி சார்ஜ் ப்ரொடியூஸ் ஒன்லி த எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் நமக்கு ஒரு ஸ்டேஷ்னரி சார்ஜ், ரெஸ்ட் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து கிரியேட் பண்ணும். இது ரெஃபர் ஃபஸ்ட் யூனிட் 1 நம்ம படித்தது தான். வென் எ சார்ஜ் மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, ஒரு சார்ஜ் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆனால் அது ஒரு ஸ்டெடி கரண்ட்டோட ப்ளஸ் எதை கிரியேட் பண்ணோம், மேக்னெட்டிக் ஃபீல்டையும் கிரியேட் பண்ணோம் அரவுண்ட் தி கண்டக்டர். ஓகே, இப்போ அந்த கண்டக்டர் சுற்றி அதை வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் கிரியேட் பண்ணோம். இப்போ பாருங்கள், ப்ரொபகேஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி பாஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சோர்ஸ் அப்படி கொடுத்தாச்சு, அதாவது 2 பேரப்ரேட்டு. அந்த 2 பேரப்ரேட் இருந்து நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா ஒரு சார்ஜை டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். ஒரு சார்ஜ் என்ன ஆகுது, ஒரு கண்டக்டர் மூவ் ஆகுது. இதுதான் பாருங்கள், டிஸ்சார்ஜிங் ஸ்பார்க் அண்ட் ஆசிலேட்டிங் மாலிகுலர் டைபோல்ஸ். இது வந்து சிம்பிள் ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அவ்வளோதான், ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் 2 பேரப்ரேட் வந்து வச்சு நம்ம இண்டக்ஷன் காயில் யூஸ் பண்ணி கரண்ட் பாஸ் பண்ணணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் இந்த கான்செப்ட். இதுதான் இது வரைக்கும் இருக்கிறதுங்க ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம படித்த டயக்ராம். ரைட், அடுத்தது இப்போ அது வந்து சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா இப்போ நமக்கு என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார்ஸை கிரியேட் பண்ணோம், ப்ளஸ் அதோட என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸை கிரியேட் பண்ணோம். இது ரெண்டுமே எனர்ஜி டிரான்ஸ்மிட் பண்ணது. அந்த டிரான்ஸ்மிஷன் பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து பார்க்குறதுக்கு நமக்கு என்ன ஃபார்மேட் இருக்குது, இது மாதிரியான ஒரு வேவ் சேஃபாக நமக்கு இருக்குது. இது எலக்ட்ரிக் ஃபீல்டுப்பா, இந்த ப்ளூ கலர் இண்டிகேட் பண்ணிருக்குதுங்க நமக்கு என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ரெண்டுமே இருக்குது. அப்போ இதுதான் அதோடைய வேவ் லென்த் ட்ராவல்ட் பை எ டிஸ்டன்ஸ். அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணதோ அது லென்த்துன்னு சொல்லுவீங்க. இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த ஆக்சஸ் இருக்குது, எக்ஸ் ஆக்சஸு. மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த ஆக்சஸ் இருக்குது, ஒய் ஆக்சஸு. அப்போது ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ்ஸோடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா along the z ஆக்சஸ். அப்போ மூணுமே எப்படி இருக்குது, மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷனாக போயிட்டுருக்கு. இது மூணுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் field also perpendicular to each other and the directions of propagation அது ரெண்டுக்குமே perpendicular to each other. அவ்வளோதான். ஸோ டயக்ராம் புரியுதா? இப்போ அதை வச்சு அப்படியே படிங்க. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் ஆக்சிலேட் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிரியேட் பண்ணணும்னு சொன்னால், த பார்ட்டிக்கல் ஆக்சிலேட்டட் இட் ப்ரொடியூஸ் எ பார்ட்டிக்கல் ஆக்சிலேட்டட் இட் ப்ரொடியூஸ் என்னப்போ நமக்கு அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். த பார்ட்டிக்கல் ஆக்சிலேட்டட் இட் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இன் அடிஷன் அதோட ப்ளஸ் என்ன நமக்கு கிடைக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டும் கிடைக்கும். போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார்ஸ் டைம் வேரிங் ஃபீல்டு டைம் பொறுத்து இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் நமக்கு என்னது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு என்னது, சின்ஸ் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இஸ் எ ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். ஓகே, இது ஒரு ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்னு எடுத்துக்கலாம். த டைரக்ஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நமக்கு என்னது, ப்ரொபகேஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார்ஸ். அது எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார்ஸ் வந்து எப்போவுமே பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் இருக்கும். எனி ஆசிலேட்டரி மோஷன், ஒரு ஆசிலேட்டரி மோஷன் இஸ் நவுன் as ஆசிலேட்டட் மோஷன். ஸோ த சார்ஜ் என்னது நமக்கு ஆசிலேட்னா மூவ் ஆச்சுன்னா, ஒரு மீன் பொசிஷன் வச்சு மூவ் ஆச்சுன்னா அது நமக்கு எதை ப்ரொடியூஸ் பண்ணும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா சார்ஜ் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது நமக்கு ஆசிலேட் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணும். அப்போ இந்த டயக்ராம் இருக்க மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேவ்ஸ் வந்து எப்போவுமே அது ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர் இருக்கும். அது எனர்ஜி வந்து டிரான்ஸ்மிட் பண்ணது, அந்த எனர்ஜி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், இந்த ஃபார்ம் ஆஃப் த வேவ்ஸ். அதனால் வேவ்ஸ் எஃப் நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் இன் ஃப்ரீ ஃபேஸில் propagated along the z direction propagate ஆச்சுன்னா, if electric field vector point along x axis இருக்கும், then the magnetic field vector is mutually perpendicular to both electric and magnetic field direction. இது ஈக்குவேஷன் எதை இண்டிகேட் பண்ணுது, எலக்ட்ரிக் ஃபீல்டையும். இது என்னப்பா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இண்டிகேட் பண்ணுது. E0 φ0 அப்படிங்கிறது என்னது, ஆம்ப்ளிடியூட். இப்போ வேவ்ஸோடைய மேக்ஸிமம் ஹைட், இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்ஸிமம் ஹைட் எடுத்துட்டா அது E0ன்னு போடுங்க. இதே மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேவ்ஸோட மேக்ஸிமம் ஹைட் எடுத்துட்டா என்னது B0 அப்படின்னு
அப்படின்னு போடுவாங்க. இங்கே ஒமேகா அப்படிங்கிறது என்னது, அதோட ஆங்கிள் ஃப்ரீக்வன்சி. கே அப்படிங்கிறது என்னது, வேவ் நம்பர், அதாவது நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பர் யூனிட் லென்த்து. ஸோ ஒரு யூனிட் லென்த்து தான் இது முக்கியமானதுப்பா. ஸோ கே அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பர் யூனிட் லென்த். ஒரு யூனிட் லென்த்தில் எத்தனை நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பாஸ் ஆச்சோ அதை வந்து நம்ம கே அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு பேர் வேவ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கொடுத்துருக்கோம். வேவ் நம்பர் அப்படிங்கிறது என்னது, ப்ரொபகேஷன் வெக்டர்னு சொல்லுவாங்க, யூனிட் வெக்டர். இது வந்து யூனிட் வெக்டர், எப்போவுமே ஆன்சர் வந்து என்னது 1 அப்படின்னு இருக்கும். அடுத்து என்ன சொல்லிட்டோம், போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆசிலேட்டட் வித் எ ஃப்ரீக்வன்சி. ஏன்னா அது வந்து ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி என்னது மியூ இல்லை என் ஏதோ சம்திங் எடுத்துக்கலாம். ஒரு என் அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சி ஆசிலேட் ஆகிருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் என்னது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சோர்ஸ். அதாவது அந்த சோர்ஸ் எவ்வளோ ஃப்ரீக்வன்சியை நம்ம கிரியேட் பண்ணச்சோ அதே ஃப்ரீக்வன்சியில் அந்த வேவ்ஸ் வந்து நமக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகும். இப்போ நமக்கு அதோடைய ஸ்பீடு வேணும் அப்படின்னு சொன்னால், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோடைய ஸ்பீடு வேணும்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், என்னது E0/B0. அதாவது போத் வேவ்ஸோடைய ஆம்ப்ளிடியூட்ஸை வந்து நம்ம டிவைட் பண்ணால் அதுதான் நமக்கு என்னது, வேவோடைய ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. இப்போ எனி மீடியத்துக்கு போனால் அதோடைய ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும், லெஸ் தேன். ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. ஸோ போச்சுன்னா த ரேஷியோ ஆஃப் E0/B0 இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்போ மியூ இஸ் லெஸ் தேன் ஆஃப் சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்தர் த எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஃப்ரம் த எனர்ஜி இஸ் ஆசிலேட்டிங் சார்ஜ். ஸோ அது ஒரு சார்ஜ் ஆசிலேட் ஆச்சு பார்த்தீங்கன்னா, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு எனர்ஜி வந்து இருக்கும். அது ரெண்டோட ஆம்பிட்யூட் டிவைட் பண்ணால் அதுதான் நமக்கு எந்த எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் சம் 3.5 என்ன 5.3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோடைய மீடியம் இஃப் ஆம்பிட்யூட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆம்பிட்யூட் E0 கொடுத்தாச்சு, இது மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய ஆம்பிட்யூட் கொடுத்தாச்சு. என்ன கேட்குறான், ஸ்பீடு கேட்குறான். இது சிம்பிள். என்ன ஃபார்முலா போட மட்டும் ஃபார்முலா போடுங்க. V is equal to எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோடைய ஸ்பீடு V is equal to என்ன பண்ண நமக்கு ஃபார்முலா E0/B0. ஃபார்முலா எழுதிட்டு ஃபார்முலா ரைட் பண்ணிவிட்டு கால்குலேஷன் போடுங்க. 1.5 × 10⁸ மீட்டர்/செகண்ட் கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன்ஸ் எக்ஸாம்பிள் சம் 5.2 சரி 5.3 சரி ரொம்ப சாதாரணமான கொஷின் தான், பெருசாக கிடையாது. இங்கே என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நேராக அந்த ஃபார்முலாவை நம்ம என்ன செய்கிறோம் கேட்டிங்கன்னா, 2 ரீஃபாக்ட் இண்டெக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அப்படியே மல்டிபிள் பண்ணி ரூட் எடுக்கிறீங்க. இங்கே E0 இது வந்து பப்ளிக் 1 மார்க் கேட்டிருக்கான். இது வந்து பப்ளிக் 1 மார்க் கேட்டிருக்கான். இந்த சம் அப்படியே 1 மார்க் கேட்டிருக்கான். ஸோ 1 மார்க்காகவும் கேட்குறான், 2 மார்க்காகவும் கேட்குறான். சிம்பிளான சம். எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் டிவைட் பண்ணி ஆன்சர் போட்டிங்கன்னா முடிஞ்சு. தட்ஸ் ரைட்.